ஹலோ, யாருன்னு உனக்கு? நான் தான் கலையரசி பேசுறேன். மறந்துட்டியா? போன் பண்ணா கண்ணாப்பண்ணு திட்டுற. ஒரு மாதிரி கோவத்துல திட்டினா அதுக்கப்புறம் பார்க்க மாட்டியா? அப்ப என் பின்னாடி சுத்ததெல்லாம் போய் நீ பார்க்க வருவேன். நான் டெய்லி காத்துக்கணும். ஆனா நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ல. உன்னை திட்டிட்டு நாளையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா? நீ என்னடனா நல்லா நிம்மதியா தூங்கி நிக்கிறல்ல. உன்னை பாக்குறதுக்காக கொடவோட வெயிட் பண்ணி நிக்கிறேன். சீக்கிரம் வா. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப கூப்பிடுற? எதுக்கு மறைக்கிற? உன்கிட்ட தான் பேசணும்னு இருக்கிறேன். அதான் கோவத்துல சொன்னேன்னு சொல்றேன்ல. நீ பண்ணது மட்டும் கரெக்டா? நீ லவ் பண்ணா நான் உடனே லவ் பண்றேன்னு சொல்லிடணுமா? ஊர் உலகத்துல பொண்ணுங்க அவங்க லவ் பண்றவங்களை எப்படி எல்லாம் திட்டுறாளுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவளை லவ் பண்ணவன போலீஸ்ல மாட்டி விட்டா. செம்ம அடி அடிச்சாங்க. இப்ப அதே பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறா. ஜாலியா இருக்கிறா. நான் உன்னை திட்டதானே திட்டினேன். வேற என்ன பண்ண? சத்தியமா உண்மையில அப்பத்துல இருந்து எனக்கு ஆசைதான். புரிஞ்சுக்கோ. என்னத்துக்கு அழுகுற இப்போ? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எப்போ? வா இப்பயே வா, தாலி கட்டு. அப்போ ஒரு முத்தம் கொடு. ஐயா வாய் போடா. போடா. அம்மா அம்மா வந்துட போறாங்க. போ. எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? அவங்க மூஞ்சி கூட நமக்கு தெரியாது. நிஷாவை காப்பாற்ற வேற வழி இல்லை குமரன். அது மட்டும் இல்ல, ஸ்ருதி சிவா மாதிரி இந்த ஏரியால நிறைய பேர் செத்துருக்காங்க. பேசாம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா பாஸ்? அவனுங்களுக்கு தெரியாமல அதெல்லாம் நடக்குது. சாவலாம் தானே இங்க வந்தோம். வாழறதுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிருக்கு. அவங்களை இங்க வர வச்சு